பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் பற்றாக்குறை. இன்னைக்கு லோ பிபி ஏற்படுதுன்னா ரத்தம் பற்றாக்குறையினால தான் அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயம். அதிகபட்சமான பேருக்கு அந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் உடல் சோர்வாகிறது, டயர்ட் ஆகிறது, உடல் வெளுத்து காணப்படுறது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபேஸ் எல்லாம் வெளுத்து போயிருக்கும், உடம்பே வெளுத்து போன மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் நெயில் வெளுத்து காணப்பட்டால் இம்மிடியேட்டாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ் மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் சொல்கிறேன், எடுத்து பாருங்கள். அது மாதிரி ஓயாமல் அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரத்தம் கெட்டு போயிருக்குன்னா ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் பற்றாக்குறை அப்படின்றத தான் அதிகபட்சமான பேருக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ரத்தம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா இந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரலாக ஏதாவது சோர்ஸ் இருக்கானா நிச்சயமாக நேச்சுரலாக நிறைய சோர்ஸ் இருக்குது. நிறைய இதுக்கு சிறப்பு வடிவங்களில் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு தற்காலிகமாக நம்ம ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குனுங்கும் பொழுது உடனே நம்ம இன்க்ரீஸ் பண்ண எடுத்துக்கலாம். ஆனால் அதை அந்த அளவுக்கு ஸ்பீடு தரக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சடனாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி பெண்கள் தான் அதிகமாக இந்த ரத்தம் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று லோ பிபி யாருக்காவது இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். உங்களுடைய பிளட்டு டோட்டல் கவுண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இன்றைக்கி லோ பிபி ஏற்படுதுன்னா ரத்தம் பற்றாக்குறையினால தான் அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயம். அதிகபட்சமான பேருக்கு அந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா சூப்பர். அப்போ உங்களுக்கு லோ பிபியும் சரியாயிரும், கிளியர். அதுபோல் நிறைய இன்றைக்கி நோய்களுக்கு அடிப்படை காரணம் ரத்தத்தில் அதிகமாக கழிவு இருக்குது அப்படின்றதுனாலையா. இந்த ரத்தத்தில் அதிகமாக கழிவு இருக்குது அப்படின்னா அப்பையும் அந்த நோய் குணமாகிறது இல்லை. ரத்தத்தில் அதிகமாக கழிவு இருக்குன்னா அதை நம்ம சுத்தப்படுத்தணும்னா கூட ரத்தத்தை அதிகரிக்க செஞ்சோம் அப்படின்னோம்னா அது ஈஸியாக நமக்கு ஃபில்டர் ஆகி வெளியில் போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதாவது ஒரு சில மண்டிகள் இருக்குதுன்னா அந்த மண்டியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கழிவு மண்டியாக இருக்குன்னா அதை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணுவோம் பாருங்களேன். அது மாதிரி ரத்தத்தையே நம்ம அதிகரிக்க செய்யணும். அப்போ இந்த பிளட் கவுண்ட் நம்ம அதிகரிக்க செஞ்சோம்னா கிளியர். இந்த ரத்தம் பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதும் அப்படின்னு சொன்னோம்னா, அடிப்படையாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸாக நமக்கு கொஞ்சம் உடல் சோர்வாகிறது, டயர்ட் ஆகிறது, உடல் வெளுத்து காணப்படுறது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபேஸ் எல்லாம் வெளுத்து போயிருக்கும், உடம்பே வெளுத்து போன மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிளட் கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடல் வெளுத்து போகிறது, கண் வெளுத்து போகிறது, நாக்கு வெளுத்து போகிறது, உங்களுடைய ஸ்கின் வெளுத்து போகிறது, உங்களுடைய நெயில் வெளுத்து காணப்படும். ஏன்னா உங்களுடைய நகத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிளட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக சொல்கிறதுக்கு, சரிங்களா. உங்களுடைய நகத்தில் அந்த பிங்க் கலர் இருக்கணும். உங்களுடைய பிளட்டோட கலர் இந்த இடத்துல நமக்கு தெரியணும், நெயிலில் எல்லா நெயில்லையுமே. அப்படி இல்லாமல் வெள்ளை கலர் நெயிலாக உங்களுக்கு இருக்குதா, உடனே அலர்ட் ஆகுங்க. நீங்களே என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷன் நான் செக் பண்ணும் பொழுது கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறத விட இப்போவே உங்களுடைய நெயில் செக் பண்ணுங்கள். உங்கள் நெயில் வெளுத்து காணப்பட்டால் இம்மிடியேட்டாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ் மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் சொல்கிறேன், எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பிளட் கவுண்ட் டோட்டலாக கூடும். அதனால கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்கனவே சொன்ன அறிகுறி எல்லாத்துலேருந்தையும் மாற்றம் வரும். வெளுத்து போன ஸ்கின் மாறும். உங்களுடைய நெயில் இப்படி வெள்ளை கலராக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது எல்லாம் பிங்க் கலருக்கு மாறும். உங்களுடைய கண் வெளுத்து போன மாதிரி இருந்ததெல்லாம் நார்மலாக வரும். உங்களுடைய ஸ்கின் வெளுத்து போனதெல்லாம் நார்மலாக வரும். இது எல்லாமே உங்களுடைய பிளட்டு அதிகமானதை இப்படி கண் கூட நம்மளுடைய உடம்பு காமிச்சு கொடுக்கும். இந்த உடல் சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, சோம்பல், லேசினஸ்ஸு, வேலைகளை தள்ளி போடுற விஷயம், இது எல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற எந்த ஜூஸை நம்ம எடுக்கப்படும் பொழுது பிளட்டு அதிகமாகிறது மூலமாக உங்களுக்கு இந்த மாற்றங்களில் டோட்டலாக எல்லாமே வரும், இந்த மாற்றங்கள் நடைபெறும். அதான் ஒரு விஷயமே. அதுபோல் ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை உங்கள் உடம்புல சில அறிகுறிகளில் காமிக்கும். உதாரணத்துக்கு உங்கள் உடம்புல அங்கங்கே அரிப்புகள் தோன்றுறது, குறிப்பாக இடுப்புக்கு கீழே உடம்புல ஓயாமல் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நம்மளுடைய கால் பகுதி, தொடைப்பகுதி, கணுக்கால் பகுதி, இடுப்பு பகுதி, உடம்புல கூட மேலெல்லாம் கூட சொரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அது மாதிரி ஓயாமல் அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரத்தம் கெட்டு போயிருக்குன்னா ரத்தம் அடர்த்தி அதிகமாகிடுச்சு, ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகி கழிவுகளாக நிற்கிது. இப்போ ரத்தம் எக்ஸஸாக உற்பத்தி ஆகப்படும் பொழுது அது ஈஸியாக நமக்கு டைலூட் பண்ணி கொடுக்கும். அந்த கழிவு நீக்க வேலையும் அழகாக நம்மளுடைய சிறுநீரகம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய அரிப்புகள் முதற்கொண்டு இதில் கிளியர் ஆகும்.
ஒரு சில இடங்களில் புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக வரலன்னு. ரத்த ஓட்டம் சரியாக வரலன்னா ரத்தம் அதிகமாக இருந்தால் ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நமக்கு ஓட ஆரம்பிச்சிடும். உடலில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடத்துல கூட இந்த ரத்தம் போகாத இடமும் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு இடத்த தவிர, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாவை தவிர மீதி எல்லா இடத்துக்கும் இந்த ரத்தம் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ரத்தம் கழிவுகளாக மாறும் பொழுது, ரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகப்படும் பொழுது அது சில இடங்களுக்கு போகிறதுல சிரமம் ஏற்படுது, தடை ஏற்படுது. ரத்தத்தை எக்ஸஸாக உருவாக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த தடை நீக்கப்படும். சரிங்க, இந்த ரத்தத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலையே வந்து தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் யாரெல்லாம் அந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக வர்றாங்க, ப்ளட் கவுண்டிங் கம்மியாக வர்றாங்கன்னா, நம்மளுடைய மருத்துவர்கள், நம்ம சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு. ஏன்னா இது சமீபமாக நிறைய பேருக்கு கொடுத்தோம், அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஒரு சில காம்பினேஷன் தான், அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, மாதுளை ஒன்று போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் கவுண்டிங் ஏறுறதுக்கு. கரெக்டுங்களா? தினம்தோறும் ஒரு மாதுளை ஜூஸு உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும், ரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும், ஹீமோகுளோபினையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண செய்யும். பார்த்தீங்களா? இப்போ இது கூட இன்னும் சில ஐட்டங்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு மாதுளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட்டை பற்றியும் உங்களுக்கு தெரியும். பீட்ரூட் அதிகமாக சாப்பிட இன்றைக்கி நம்ம ரத்தம் வேணும்னா அசைவத்தில் வந்து ஆட்டு ரத்தம் வந்து இன்றைக்கி கிடைக்கும். ஆட்டு ரத்தத்தை வந்து அதை பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஈரல் சாப்பிடுவாங்க அந்த ப்ளட் கவுண்டிங்லாம் கூடுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு விஷயம் அப்படின்னம்னா, ஏன்னா ஆட்டு ரத்தம் சாப்பிட தேவையில்லை, ஈரல் சாப்பிட தேவையில்லை, அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு விஷயம் அப்படின்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட் உங்களுக்கு நல்ல ப்ளட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ மாதுளையோட இந்த பீட்ரூட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது கேரட்டை பற்றியும் சொல்லவே தேவையில்லை. கேரட் உங்களுக்கு ப்ளட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எண்டோக்ரைன் பிரச்சனை முதற்கொண்டு எதுவும் வராமல் பாதுகாக்கும். எண்டோக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. பெரும்பாலும் பாருங்கள், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. கரெக்டுங்களா? அதுபோல் வந்து யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. சுகர் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எண்டோக்ரைன் ரிலேட்டடு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி. அப்போ இந்த கேரட்டு அந்த எண்டோக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும், ப்ளட் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் இது கூட கேரட் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இப்போ தேங்காய் சில்லு, சரிங்களா? தேங்காய் சில்லு வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தேங்காயை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. அதாவது அந்த காய்களில் இது என்றுமே காய் தான். இந்த தேங்காய் அது வந்து அது உருவானதுலேருந்து கடைசியாக வந்து மட்டையை உரித்து எடுத்தாலும் அதுக்கு பேர் தேங்காய்ன்னு தான் சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே பாருங்கள், எல்லா காயும் ஒரு நாள் கனியாகும், ஆனால் ஒரு காய் என்றும் காய். அப்போ என்றும் இளமை அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. அடுத்தது கழிவு நீக்கம். ஆமாம், அந்த தேங்காய் பால் உங்களுடைய ஸ்கின் லேயர் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்படி திரும்பவும் ஒரு புதுப்பிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுடைய ரத்தத்தில் வந்து இந்த தேங்காய் பால் கலக்கப்படும் பொழுது கழிவு சேர்றதுக்குன்னு வேலையே கிடையாதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும் தேங்காய் பால். அப்போ அந்த தேங்காயை அப்படியே வந்து அது கூட சேர்ந்து அரைச்சி ஜூஸ் ஆக்க போகிறோம். சரி, எடுத்துக்கோங்க. அப்படியே இது கூட அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கங்க. பேரிச்சம்பழத்தை பற்றியும் சொல்லவே தேவையில்லை. ஹீமோகுளோபினுக்கு பெஸ்ட்டு பேரிச்சம்பழம். தினந்தோறும் 2 பேரிச்சம்பழம் எடுத்து வந்தாலே ஹீமோகுளோபின் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிரும். அயன், இரும்பு சத்து நல்லா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பேரிச்சம்பழம் இப்போ பாருங்கள், இது கூட நம்ம இதையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 2 பேரிச்சம்பழம் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே போல் லாஸ்ட் ஒன் கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சை கிரேப் இருக்குது பாருங்களேன், அந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸு அப்படியே வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த கிரேப்ஸை பற்றியும் சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் அந்த கிரேப்பை நைட்டு வந்து ஒரு 100-150 ml தண்ணியில் அப்படியே ஊற போட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி காலையில் அந்த தண்ணியை அப்படியே இந்த கடைஞ்சி அந்த ஜூஸ் மாதிரி அப்படியே இந்த கருப்பு திராட்சையை கடைஞ்சி ஜூஸ் மாதிரி அப்படியே வந்து சாப்பிட்றலாம். இல்லை டைரெக்டாக கருப்பு திராட்சையை சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் அந்த தண்ணியும் குடிச்சிடலாம். இது ஒரு 48 நாள் இதை மட்டும் தனியாக செஞ்சாலே ஹீமோகுளோபின் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஹீமோகுளோபினுக்குள்ள எல்லா ஸ்பெஷலையும் கொண்டு வந்து ஒரே ஜூஸ் ஆகும்பொழுது எப்படி இருக்கும்?
படுவேகமாக இருக்குங்க. இது இந்த மாற்றம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்தது. அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். ஜூஸ் பண்ணிவிட்டு ஒரு 150லேருந்து 200 ml ஜூஸு மார்னிங் எம்டி ஸ்டொமக் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எடுக்கணும், காலைல எடுக்க முடியலன்னா சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கிரே போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுங்க. இது பெஸ்ட். அப்போ இதை மட்டும் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எவ்வளோ நாளுங்க எடுக்கணும்? இது எவ்வளோ நாள் வேணால் எடுக்கலாம், லைஃப் டைம் கூட எடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ரத்தத்தை அதிகரித்து வைக்கிறதுக்கும். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இதை ஒரு 21 நாள் அல்லது ஒரு 48 நாள் இந்த மாதிரி எடுங்களேன். ஆனால் 7 நாள்லேயே மாற்றம் தெரியுங்க. ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், அந்த சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 21 நாள்னுங்கும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் உச்சந்தலேருந்து உடல் கால்பாதம் வரைக்குமே உங்களுடைய ஹேர் ஃபால் இருக்குதுன்னா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கும். அவங்களுடைய கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குதுன்னா அது மாறி இருக்கும். கண் பார்வைகள் பிரகாசமாகும். ஃபேஸு க்ளோ கொடுக்கும். இவ்வளோ மாற்றங்களும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வித்தின் அது ஒரு 7 டேஸே தெரியும். ஒரு 48 டேஸ் நீங்கள் எடுத்துருங்களேன், பெட்டராக இருக்கும். என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ தோழிகளோ யாராவது அந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனை அவங்களை வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.